என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைக்கலை, கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து காஞ்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. வதங்கட்டும், பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனு. ஸோ அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நிறைய மோட்டிவேஷன் வீடியோலாம் இருக்குது நம்ம சேனலில், ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லா பவுடருமே நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பச்சை பாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அனல் கம்மியாக வச்சுட்டு குக் பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கல, இன்னும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா குக் ஆகட்டும். ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.